Hi guys, welcome to Quick Throw. I'm Madhav. ஸோ போன வீடியோவில் வந்து ஒரு சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி அதை டிஸ்பிளே பண்ணுறது அண்ட் அதோட ட்ரைவர்சல் ஆப்ரேஷன் 3 ஆப்ரேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இன்செர்ஷன் ஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஐ மீன் சிங்க்டு லிங்க், அதாவது சிங்கிளி லிங்க்டு டேட்டா ஸ்ட்ரக்சரில் எப்படி ஒரு எலமெண்ட்டை ஒரு நோடை வந்து நியூ நோடு ஒன்று இன்செர்ட் பண்ணுறது எந்த ஒரு பொசிஷன்லையும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு ஒரு சில காட்ட நினச்சேன். ஓகே, இது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டேட்டா நோட் தான் இருக்க போகுது. ஸோ அந்த நியூ நோட்குள்ளே இன்னொரு நோடு இன்செர்ட் ஆகணுன்ற போது நம்ம ஒரு நியூ நோடு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த நோடோட நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட பாயிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த நோடோட நெக்ஸ்ட் வந்து இது கூட கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஆப்ரேஷன் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா, இந்த நோடோட நெக்ஸ்ட்டு இது கூட கனெக்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து ஈஸியான வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட நெக்ஸ்ட்டை வந்து இதுக்கு ஈக்குவல் பண்ணிட்டோன்னா போதும். இதுக்கு இங்கே வந்துடும் கைஸ். லைக் இது வந்து இது கூட கனெக்ட் ஆன மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த நோடோட நம்ம கிரியேட் பண்ண நியூ நோடோட லொக்கேஷன் எடுத்துகிட்டு வந்து இந்த நோடோட இதோட ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட்டில் சேவ் பண்ணிட்டோன்னா இது இன்செர்ட் ஆனதாக அர்த்தம். ஸோ அப்படி தான் கைஸ் இன்செர்ட் பண்ணுற ஆப்ரேஷன். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கான்செப்ட் உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி ப்ரோக்ராம்குள்ளே நம்ம போயிடலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதெல்லாம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம இன்செர்ஷனுக்காக க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம ஆல்ரெடி 26, 90, 68, 100 அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் லிங்க் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். சிங்கிள் லிங்க் லிஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து இன்செர்ட்டுக்கு வந்துடும். வாட் இன்செர்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் டேட்டா வாங்குகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி ஒரு பொசிஷன் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த போஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் வந்து இனிஷியல் வேல்யூஸ், ஸோ லென்த் ஆஃப் த நோடை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பொசிஷனுக்கு வந்து பிஓஎஸ்எஸ் வந்து பொசிஷனுக்காக யூஸ் பண்ணிப்போம் கைஸ். ஓகே, நான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஐ நீட் டு இனிஷியலைஸ் அண்ட் வேல்யூ லைக் int I equals to 0 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ நோடு வந்து இப்போ நான் ஒரு நியூ நோடு வந்து க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த நோடை தான் நான் இன்செர்ட் பண்ண போகிறேன். ஸோ use restart node அப்படின்னு ஒரு நோட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டக் நோட்னு சொல்லிட்டு நியூ நோட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நியூ நோட் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த நோட்டில் வந்து என்ன சேவ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ நோடோட லொக்கேஷனை தான் நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ அந்த நியூ நோடோட லொக்கேஷன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லைன் ஆஃப் கோர்ஸ் நோட் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் அப்படி கொடுத்து இது வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் விச் கிரியேட்ஸ் அண்ட் ரன் டைம் மெமரி டேட்டா. ஸோ ரன் டைமில் ஒரு டேட்டாவுக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணுதுன்னா அது இந்த ஃபங்க்ஷன் மூலிமா தான் அலோகேட் பண்ணுது. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைக் எங்கே அது சேவ் ஆகிருக்கு அப்படின்றத நான் எடுத்துப்பேன். ஸோ அதுக்காக தான் அண்ட் நோ கைஸ் இங்கே வந்து செமிகோலன் வச்சுருவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர் சிம்பிள் கொடுக்க மாதிரிருக்கேன். ஸோ வேறு ஒன்று இல்லை. ஓகே, ஒரு நியூ நோட் இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் ஓகே, இப்போ ஒரு நியூ நோட் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னொரு பாயிண்டர் நோட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். str அண்ட் நோட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்டர் நோட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பிடிஆர்னே நேம் வச்சுக்கிறேன். ஸோ இது எதுக்கு ஈக்குவல்ஸாக வச்சுக்கிறேன்னா ஹெட்டுக்கு ஈக்குவல்ஸாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு வைல் கண்டிஷன் ரன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வைல் ஒன்றும் இல்லை, ஐ வந்து லைக் கிரேட்டர் தென் பொசிஷனாக இருக்க வரைக்கும் ரன் ஆக போகுது. லைக் பொசிஷனாக இருக்க வரைக்கும் இல்லை பொசிஷன் -1 யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. லைக் நம்ம பொசிஷன் -1 எடுத்துப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எங்கே இன்செர்ட் பண்ண போகிறேனோ அதுக்கு முன்னாடி இருக்குல்ல கைஸ் ஒரு நோட், நான் இப்போ ஒரு நோடை இன்செர்ட் பண்ண போகிறேன்னா அந்த எந்த பொசிஷன் நான் நோடை இன்செர்ட் பண்ண போகிறேனோ அதுக்கு முன்னாடி இருக்கிற நோடு இருக்குல்ல, ஸோ அந்த நோடோட நெக்ஸ்ட் எனக்கு ஃபஸ்ட்டு வேணும். ஸோ ஏன்னா அந்த நெக்ஸ்ட் தான் வந்து நான் க்ரியேட் பண்ண இந்த நியூ நோடுக்கான நெக்ஸ்ட்டாக நான் அலோகேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ வந்து கிரேட்டர் தென் ஐ வந்து லெஸ் தென் பொசிஷன் -1 இருக்க வரைக்கும் ரன் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிடிஆர் ஈக்குவல்ஸ் பிடிஆர் நெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுப்பேன். ஸோ அதனால் அத்தனை வாட்டி ரன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ ஒவ்வொரு வாட்டி நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்போ இது எங்கே கடைசி அந்த நிற்கும்னு கேட்டிங்கன்னா நான் எங்கே இன்செர்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நோட்டோட
நெக்ஸ்ட் ஃபீல்டில் என்ன டேட்டா இருக்கோ அதுதான் கடைசியாக அந்த பிடிஆருக்கு வந்து அசியூம் ஆகும். ஸோ இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஒரு சில சின்ன விஷயத்த முடிக்க மறந்துட்டேன். லைக் வந்து நான் ஒரு நியூ நோட் கிரியேட் பண்ணல. ஸோ அந்த நியூ நோடோட டேட்டா ஈக்குவல்ஸ் நான் ஐட்டம் வரணும் ஆக்சுவலாக, பிகாஸ் நான் ஆல்ரெடி ஐட்டம்ன்ற வேல்யூஸ்லாம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன் மேலே, லைக் ஐட்டம். ஸோ ஏன் நான் ஐட்டம் கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே வந்து டிக்ளேர் வந்து ஐட்டம் பொசிஷன்ஸ் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் நீங்கள் டேட்டான்னு கூட ஒரு இன்டீஜர் டிக்ளேர் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் ஐட்டம்னே கொடுத்துக்கிறேன். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் அன் ஆக்சுவல் பார்ட். ஸோ அந்த நியூ நோடோட டேட்டாவில் வந்து தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டேட்டா வந்து சேவ் ஆக போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நல்லுக்கு ஈக்குவல் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பிடிஆர் ஹெட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்சர்ட் பண்ண போகிற இந்த நியூ நோடோட ப்ரீவியஸ் நோடுக்கு போயிட்டு அதோட நெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து இந்த பிடிஆரில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இனிஷியலாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து எதுக்கு இப்போ ஈக்குவல்ஸ் ஆகுது, இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து எதுக்கு இப்போ ஈக்குவல்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிடிஆரில் நெக்ஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவல் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பிடிஆரோட நெக்ஸ்ட் இந்த பிடிஆரோட நெக்ஸ்ட் வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகிருக்கும் இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ நோட். ஸோ இந்த நியூ நோடில் என்ன இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இந்த நியூ நோடோட லொக்கேஷன் தான் இருக்கும். ஸோ அந்த நியூ நோடோட லொக்கேஷன் வந்து ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து இது சேவ் ஆகிட போகுது. அண்ட் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஆர் வந்து ஆல்ரெடி நான் ஹெட்டிங் கொடுத்ததுனால ஸோ அதை லிங்க்கு இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க்கில் நியூ நோட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நியூ நோட் ஏன்னா நம்ம ஒரு கொடுக்காம விட்டுட்டேன்னா ஆக்சுவலாக எதுன்னு கேட்டிங்கன்னா ஹெட்டோட பொசிஷன் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அந்த வேலை பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக அவங்க ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங் அவங்க முடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். நான் ரெண்டு கொடுத்துட்டேன், எடுத்துருவோம். இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன்னா, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுவே லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டிடலாம். ஸோ அதனால் பிரிண்ட் லிஸ்ட்ன்றது இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா INSERT. ஸோ இன்சர்ட்டில் வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஐட்டம் கொடுக்கணும். ஸோ நான் என்ன ஐட்டம் இன்சர்ட் பண்ண போகிறேன்ற பட்சத்தில் நான் வந்து 300 அப்படின்ற ஒரு டேட்டா தான் இன்சர்ட் பண்ண போகிறேன். அண்ட் என்ன பொசிஷன் அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் தான் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் செகண்ட் அப்படின்னு தரேன். ஸோ ஈக்குவல் கரெக்டாக தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு கரெக்டாக தான். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே பாருங்கள் கைஸ், ஃபஸ்ட்டு சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுது. 10, 100, 60, 90, 20 பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் அந்த இன்சர்ஷன் ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 100, 60 அண்ட் 300 நான் சொன்ன செகண்ட் பொசிஷனில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு கைஸ். அண்ட் ஸோ ஓகேயா, செகண்ட் பொசிஷனில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக 0, 1 நெக்ஸ்ட்டு தான் வந்து நெக்ஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது கைஸ். அண்ட் செகண்ட் பொசிஷனில் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். அண்ட் கைஸ், இங்கே ஏன்டா 300 பிரிண்ட் இருக்குது, இது தேர்ட் பொசிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் சிங்கிள் இன்க்ரீஸ் நம்ம யூஸ்வலாக பார்க்கும்போது 0, 1, 2 அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இங்கே பிரிண்ட் இருக்குது. எனக்கு வந்து கரெக்டாக செகண்ட் பொசிஷனில் தான் பிரிண்ட் ஆகணும். ஐ மீன் இது 1 நெக்ஸ்ட் இங்கே தான் பிரிண்ட் ஆகணும். 60 இருக்க இடத்துல தான் 300 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக முடிச்சிடலாம். லைக் இங்கே வந்து நான் ஐயோட வேல்யூ வந்து 0க்கு இனிஷியலைஸ் பண்ணேன். நீங்கள் அதை 1க்கு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ 300 பார்த்தீங்கன்னா கரெக்டாக செகண்ட் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகிருக்கு கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ஷன் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டோட இன்சர்ஷன் ஆப்ரேஷன் தான் பார்த்தாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கைஸ்.